என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி. தற்போது உலகில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதையும் நாம் உணரலாம். தற்போதைய உலக நடப்பும் நாம் அறிந்து கொள்ள இது உபயோகமாக இருக்கும். குரலின் கருத்தையும் கதையின் பொருளையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கூடா ஒழுக்கும் அதிகாரத்தில் கடைசி குரல், அதாவது 10ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 280ஆம் குரல். குரல் என்னவென்றால், மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பலித்தது ஒழித்து விடி. இதன் பொருள் என்னவென்றால், உலகம் பலிக்கும் தீய ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் செடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்கள் வேண்டா. கதையை பார்ப்போம். பழனி முருகன் ஹோட்டல் கடை நகரின் முக்கிய பகுதியில் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ளது. ஓனர் பழனி முருகன். ஆண்டாண்டாய் பரம்பரையாய் செய்யும் தொழில், நல்ல வருவாய், நிறைய வாடிக்கையாளர்கள். பலரும் அந்த ஹோட்டலை மொட்டைசாமி ஹோட்டல் என்றே அழைப்பர். ஓனர் பழனிமுருகன் அடிக்கடி பள்ளி சென்று மொட்டை போடுவதால் ஹோட்டலுக்கு இந்த பெயர். அவரது மனைவி செட்டிநாட்டு பெண். சமையல் கலையில் அதிசாமர்த்தியம். பொருள் சேதமில்லாமல் சுவையாக உணவு செய்ததால் அசைவ உணவுக்கு புகழ்பெற்று அந்த ஹோட்டல் விளங்கியது. குழந்தைகள் இல்லை. அவரது தம்பி சபரி அண்ணன் பரம்பரை ஹோட்டல் தொழிலை எடுத்துக்கொண்டதால் தந்தை தந்த 3 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிர் செய்து அந்த நகரின் ஒரு பகுதியில் சிறு கடை வைத்து விற்பனை செய்து வருகிறார். பழனிமுருகன் ஹோட்டல் பதார்த்தங்கள் சுவையாக இருக்கும். ஆனால் அதன் ரகசியம் பழனிமுருகன் வள்ளியம்மைக்கே தெரியும். தந்தையின் வியாபாரத்தை பல மடங்கு பெருக்கிவிட்டார். தெரு முழுவதும் மணக்கும் பதார்த்தங்கள். விலை சற்று கூடுதல் தான். அரசு தடை செய்த சுவையூட்டிகள், வர்ணங்கள், ஆயில் யாவும் அளவாக போட்டு வியாபாரம். இதனால் அதிக அளவில் பிரச்சனை இல்லாது போய்விட்டது. ஏதாவது பிரச்சனை என்றால் ஆபீசர்கள் கவனிக்கப்பட்டு விடுவார்கள். நேற்றைய பஜ்ஜி வடை இன்றைய சுட சுட தூள் பக்கோடா, நேற்றைய மீதமான பொரியல் கூட்டு இன்றைய அவியல், நேற்றைய புளித்த தேர் இன்றைய மோர்பாலுடன் கலப்பது, நேற்றைய இட்லி மாவு இன்றைய ஸ்பெஷல் தோசை அரிசி மாவு கலந்து ஸ்பெஷல் தோசையாக ஆகிவிடும். நேற்றைய மீதமான பிரியாணி இன்றைய சூடான பிரியாணியுடன் சங்கமம் ஆகிவிடும். குடி தண்ணீர் பாட்டில் இல்லாவிட்டால் ஆர்ஓ நீர் அல்லது சாதா நீர் கூட வழங்கப்படும். உருளைக்கிழங்கு, பருப்புகள், ஆயில் தாராள உபயோகம். உப்பு காரம் உரைப்பாக இருக்கும். சம்பாதித்த பணம் கந்துவட்டிக்கு விட்டு அதிலும் சம்பாத்தியம். தம்பி சபரி இயற்கை விவசாயம் செய்கிறார். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இளநீர், மலர்கள் என்று கச்சிதமாக உற்பத்தி வியாபாரம். சபரி மனைவி பூரணி 2 குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மதிய சாப்பாட்டுடன் கடைக்கு வந்து விடுவார். சபரி ஒரு சில வியாபார பொருட்கள் வாங்க கொடுத்தவர்களுக்கு உரிய பணம் வசூலிக்க சென்று விடுவார். மாலை நேரத்தில் அவ்வெளியில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கி செல்வார். சிக்கன செலவு, தரம், சேவை காரணங்களால் வியாபாரம் நன்கு நடந்தது. மேலும் 3 ஏக்கர் நிலம் வாங்கி விரிவுபடுத்தினார். சொந்த வீடும் சிம்பிளாக கட்டிக்கொண்டார். பல அரசு அதிகாரிகள், செல்வந்தர்கள் கடைக்கு வர அவர்களது பழக்கம் இருக்கானது. முருகன் கோவிலுக்கு பூஜை பொருட்கள், அன்னதான பொருட்கள் என முடிந்த உதவிகள் செய்வார். பள்ளி முருகன் ஹோட்டல் வியாபாரம் வளர, வட்டி பணம் குவிய மனம் மிகுந்து ஒவ்வொன்றுக்கும் வேண்டி பள்ளிமலை சேர்ந்து தங்கத்தை இழுத்து மொட்டையடித்து வருவார். அதனால் அவர் எப்பொழுதும் முடிவில்லாமல் இருப்பார். குழந்தைகளும் இல்லை. வருவாய் அதிகம். அக்கம் பக்கம் இடம் வாங்கி ஹோட்டல் விரிவு செய்தார். கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பித்தார். அதில்தான் பிரச்சனை வந்தது. தயாரிப்பு அதிகம். பலவிதமான தயாரிப்புகள் மீதான உணவுப் பொருட்கள் அதிகம். அவற்றை வழக்கமான டெக்னிக்கல் அடிக்கடி உபயோகப்படுத்தினார். அதிக பணியாளர்கள் என்பதால் மேற்பார்வை குறைந்தது.
தரம், சுகாதார குறைவு, போட்டியாளர்கள் பொறாமையால் காட்டிக் கொடுத்தல் ஆகும் அடுத்தடுத்து நடந்துவிட்டது. அதிகாரிகள் லஞ்சத்தை புறக்கணித்து ஹோட்டலுக்கு சீல் வைத்தனர். இந்த சூழலால் வட்டி வசூலிக்க முடியாமல், அதாவது வருவாயும் இல்லை. இதனால் அவருடைய ஒரு சாமர்த்தியம் இல்லாத சூழ்நிலையில் வட்டி வசூலும் குறைந்து விட்டது. பணம் பெற்றவர்கள் இவரை ஏமாற்ற ஆரம்பித்தார்கள். பள்ளிமுருகன் இந்த நஷ்டத்தை கண்டு எத்தனை தடவை பள்ளி சென்றும் மொட்டையடித்தும் வாழ்வு இவ்வளவுதானா என துன்பத்தில் உழந்தார். சபரி வாழ்வு வழக்கம்போல் தொடர்ந்தது. முடிந்தவரை அண்ணனுக்கு தேவையான இடத்தில் எல்லாம் உதவினார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் தொழில்கள் பலவிதம். அதில் வர்த்தகத்தில் ஒரு சில சமயத்தில் ஒரு சிலருக்கு நன்றாகவே அமைந்து விடுகிறது. அந்த வர்த்தகம் நல்லபடி அமைவதில் ஒரு தர நிர்ணயம் தேவை இருக்கும். மனித வாழ்வில் குணத்தின் நிர்ணயம், அதாவது நல்ல குணங்கள் தேவை என்பது போல வர்த்தகத்திலும் அந்த தர நிர்ணயம் தேவை என்பது முக்கியம். இது நாம ஒரு சில சாமர்த்தியங்கள் காட்டி சம்பாத்தியம் அதிகம் செய்து கொள்ளும் போது, அதில் மற்றவர்கள் ஏமாறும் சூழ்நிலை வரும் போது அது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மெல்ல மெல்ல உண்டாக்கிவிடும். இது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற ஒரு பழமொழியின் கருத்து தான். இதனை ஓரளவு நல்ல வியாபாரம் இருக்கும்போது, நல்ல ஒரு பெயர் இருக்கும்போது அதை காப்பாற்றிக் கொள்வதை விட்டு மேலும் ஆசைப்பட்டு அதை நாம் ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாக மாற்றுவதால் யாருக்கும் பயனில்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் அந்த மாதிரி சம்பாதித்த பணங்களுக்கு பலவிதமான செலவுகள் விடுகிறது என்பது பலரது வாழ்க்கை அனுபவம் கூட. இதனால நம்ம செய்கிற தொழிலில் ஒரு சில நேர்மைகள் கடைபிடிக்க வேண்டும். அந்த நேர்மைகளை கடைபிடித்தால் நாம் இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் கூட செய்ய வேண்டியதில்லை. வணங்கினால் போதும் என்று பெரியவர்கள் அக்காலத்தில் சொல்லியுள்ளார்கள், இக்காலத்தில் சொல்கிறார்கள். திருவள்ளுவர் அதை சொல்லியிருக்கிறார். இதை நாம் சிந்திப்போம். வேறொருக்குடன் அதன் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவனல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் வந்த படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை. அவற்றை பயிற்றுவிக்க எங்கள் மனமான நன்றி. இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி விளக்கை சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட, மக்கள் வாழ்வு மேலும் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும். வணக்கம்.